கோவையைச் சேர்ந்த 8 வயது சிறுமி ஒருவர் எவரெஸ்ட் சிகரத்தில் உள்ள பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். சிறுமியின் சாதனை பயணத்தை பற்றி தற்போது பார்க்கலாம். இளம் கன்று பயமறியாது என்பதை நிரூபிக்கும் விதமாக 8 வயது சிறுமி எவரெஸ்ட் சிகரத்தின் பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்து அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் திவ்யா தம்பதியினரின் மகள் யாழினி. 8 வயதான சிறுமி யாழினி 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவரது தாயாரான திவ்யா கல்லூரி காலங்களில் மலையேற்ற சாகசங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். இந்நிலையில் இவரது பயிற்சியாளர் ஃபெட்ரிக் என்பவரது ஆலோசனையின் பெயரில் 8 வயது சிறுமி யாழினியை எவரெஸ்ட் சிகரத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். 8 பேர் கொண்ட குழுவில் 8 வயது மட்டுமே ஆன சிறுமி யாழினி தனது உறுதியான துணிவால் அவர்களுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியுள்ளார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தின் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் எனும் அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். இதுகுறித்து சிறுமியின் தாய் திவ்யா கூறுகையில், தமிழ்நாட்டிலிருந்து சென்று எவரெஸ்ட் சிகரத்தின் பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்துள்ளது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். யாழினி ரீசெண்டா எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போய் யங்கஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெக்கிங்க்கு வந்து மிஸ்டர் ஃபெட்ரிக் சாரும் என்னோட மாமாவும் கூட போயிருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்னால எனக்கு இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சது. யாழினி வந்து இதுக்கு ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸஸ் போயிட்டு இருந்தாங்க. அது வந்து அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. லங் கெப்பாசிட்டிக்கும் ப்ரீத்திங் இதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த ட்ரெக்குக்கு வந்து நாங்க 2 பேரும் கூட போகாமே அவ இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த சாதனை குறித்து சிறுமியின் பயிற்சியாளர் ஃபெட்ரிக் கூறுகையில், பொதுவாக இது போன்ற மலையேற்ற சாகசங்கள் செய்வதற்கு நுரையீரல் பயிற்சிகள் அவசியம் என கூறிய அவர், ஆனால் சிறுமி யாழினி சிறு குழந்தை முதலே நீச்சல் செய்யும் பழக்கம் இருந்ததால் எவரெஸ்ட் சிகரத்தில் அவரால் எளிதாக ஏற முடிந்ததாக தெரிவித்தார். மேலும் நல்ல பயிற்சிகளை யாழினிக்கு தொடர்ந்து அளித்தால் விரைவில் சிறிய வயதில் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார். அவங்க அம்மா வந்து எங்க கூட கேம்ப் வந்தங்காட்டி இந்த குழந்தைய அனுப்பணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை வந்துச்சு. ரொம்ப ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைக்கு. இது வரைக்கும் நான் கூட்டிட்டு போனதுல இந்த சின்ன குழந்தை இவ்வளவு தூரம் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா ரொம்ப அட்வென்ச்சரா பண்ணிச்சு. திருப்பி இந்த பொண்ணை வந்து அடுத்து 90,000 feet ஒன்று கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் நான். அது கூட்டிட்டு போனோம்னா அதுவும் ஒரு ரெக்கார்ட் ஆகும். 50th இமாலயன் எக்ஸ்பெடிஷன் அதுல ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா நல்ல வேலை அந்த குழந்தை அதை விட பெருசா பண்ணிடுச்சு எங்களுக்கு. இது குறித்து சாதனை படைத்த சிறுமி தெரிவிக்கையில், 12 வருடத்திற்கு முன்பு எனது அம்மா இமயமலைக்கு மலையேற்றம் செய்வதற்கு சென்றுள்ளார். அவரது பயணத்தை குறித்து என்னிடம் பேசியது. நானும் அதுபோல மலையேற்றம் செய்ய வேண்டும் என்று என்னை ஊக்கப்படுத்தியது என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், நான் வந்து போறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் வந்து நாங்க லுக்லாலேருந்து மே 9th வந்து வாக்கிங் கிளம்பணும். மே 16th வந்து நாங்கள் முடித்தோம். எனக்கு வழி வந்து லைக் ராக்கி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் நான் பேஸ் கேம்ப் போய் அங்கே நேஷ்னல் ஃப்ளாகோடு நிற்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. எனக்கு அப்போ வந்து அதோட எந்த இதுவுமே எனக்கு தெரியல. பெற்றோர்கள் இல்லாமல் 8 வயது சிறுமி எவரெஸ்ட் சிகரத்தின் 130 கிலோமீட்டர் தூரத்தை 12 நாட்களில் சென்று சாதனை படைத்து திரும்பி உள்ளதை பலரும் பாராட்டி வருகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் நந்தகுமாருடன் செய்திக்குழு.